ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ணம்மா பாரதியை பார்த்து பேசுகிறதுக்காக அவரோட ரூமுக்கு போகிறாங்க. பாரதி சொல்கிறாரு, நீ எதை பற்றி பேச வந்திருக்கிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. என்னை இந்த டைவர்ஸை வாபஸ் வாங்க சொல்லி தானே பேச வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னை தப்பாக நினச்சிட்டீங்க, நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு தானே கேட்க போகிற அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியாச்சு அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நான் எடுத்த முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. டைவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம என்ன ஆகும் அப்படின்லாம் நீ யோசிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீயும் உன் பொண்ணும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உனக்கு தேவையான பணத்தை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி தயவு செஞ்சு இனிமே நீ என்கிட்ட பேசாத, நீ பேசி நான் டென்ஷன் ஆகி நான் கத்தி இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்கிறாரு. ரூமை விட்டு நீ போகலாம், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்ணம்மா என்ன பண்ணுறது அப்படின்னு மனசு வருத்தப்பட்டு ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெண்பா பாரதிக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பாரதியும் கிளம்பி போகிறாரு. வெண்பா இப்போ பாரதியை மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஃபங்க்ஷனில் வச்சு போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்களே, அதுக்கப்புறம் நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தையாவது பேசுனியா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட ஃப்ரெண்டு பிரச்சனையில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற பேசிக் மேனஸ் கூட உனக்கு தெரியல பாரதி அப்படின்னு கோபப்படுறாங்க. இனிமே நான் உன்கிட்ட பேசுறதா இல்லை, இனிமே என் முகத்திலேயே முழிக்காத, ஐ ரியலி ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வெண்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாந்திட்ட சொல்லி ஃபீல் பண்றாங்க. நான் பாரதியை பார்த்து ஐ ஹேட் யூன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அழுறாங்க. ஷர்மிளா இப்ப அங்க வராங்க. சபாஷ் வெண்பா, இப்பதான் நீ என்னோட பொண்ணு, இனிமேலாவது நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில உருப்படுற வழியை பாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கண்ணம்மா லட்சுமியோட புக்ஸ் எல்லாம் அவங்களோட பேக்ல எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப பாரதியோட நேம் போர்டு லட்சுமியோட பேக்ல இருக்கிறத பாக்குறாங்க. இதை எதுக்காக இவ பேக்ல வச்சிருக்கிறா அப்படின்னு கண்ணம்மா எடுத்து பாக்குறாங்க. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. பாரதின்ற நேமுக்கு கீழே லட்சுமி என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போதான் கண்ணம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. லட்சுமிக்கு ஏற்கனவே பாரதி தான் அவளோட அப்பான்ற உண்மை தெரிய வந்துருச்சா, அதை தெரிஞ்சு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட அவ கேட்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சௌந்தர்யாட்டையும் அந்த நேமோட காமிக்கிறாங்க கண்ணம்மா. அதை பார்த்த உடனே சௌந்தர்யாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கண்ணம்மா வீட்டில் வச்சு லட்சுமிட்ட இப்போ சௌந்தர்யா கேட்குறாங்க, பாரதி தான் உன்னோட அப்பான்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா லட்சுமி, அதை தெரிஞ்சுட்டு ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட கேட்கவே இல்லையே லட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. சின்ன பொண்ணுமா நீ, இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம எவ்வளோ மனசு வருத்தப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை பாட்டி, எதுக்காக அப்பா அம்மா மேலே இவ்வளோ கோபப்படுறாரு, எதுக்காக அப்பா அம்மாவை டைவர்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க சௌந்தர்யா. ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டு இருக்கிறத நான் கேட்டேன் பாட்டி, அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க லட்சுமி. லட்சுமி சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க, டாக்டர் அப்பா தான் என்னோட அப்பான்ற உண்மையை நீங்கள் கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே பாட்டி அப்படின்னு சொல்லி அழுறாங்க. மறுநாள் காலையில் கண்ணம்மாவோட வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வருது. அதை வாங்கி பார்த்த உடனே கண் கலங்குறாங்க கண்ணம்மா. என்னம்மா ஆச்சு, எதுக்குமா அழுற அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க கண்ணம்மாட்ட. கையில் என்னம்மா வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி. கண்ணம்மா சொல்கிறாங்க, கோர்ட்ல இருந்து டைவர்ஸ் கேஸ்க்கான ஹியரிங்க்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அப்போ உண்மையாவே அப்பா உன்னை டைவர்ஸ் பண்ண போறாராமா அப்படின்னு கேட்குறாங்க. இனிமேல் நான் உங்க 2 பேரோடையும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்க முடியாதாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அடுத்ததா கண்ணம்மா லட்சுமியோட ரிப்போர்ட் கார்டு எடுத்து பார்க்குறாங்க. அதில் மார்க் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா சப்ஜெக்ட்லேயுமே. இதை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு கோபம் வந்துடுது. என்ன லட்சுமி, நீ என்ன படிக்கிற, எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் இவ்வளோ கம்மியாக வாங்கி வச்சிருக்கிற அப்படின்னு கோபப்படுறாங்க. நீ நல்லா படிச்சு கலெக்டராக போறேன்னு தானே சொன்ன, நீ இப்படி படிச்சேன்னா எப்படி கலெக்டர் ஆவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு புக்கை எடுத்தாலே எனக்கு அப்பா ஞாபகம் தாம்மா வருது, அதுக்கப்புறம் எனக்கு படிக்கவே தோணலம்மா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அழுறாங்க. அடுத்ததா பாரதி வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. என்ன ஹேமா தனியாக உட்காந்துட்டு இருக்கிற, யாரும் இல்லையா ஹேமா அப்படின்னு கேட்குறாரு பாரதி. தாத்தா வெளியில கிளப்புக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு டேடி அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியும் யாரையோ பார்க்கணும்னு கிளம்பி போயிட்டாங்க டேடி அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் என்னைய சாப்பிட்டையான்னு கேட்கறது கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பாரதி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்காக தான் டேடி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா புது அம்மா வருவாங்கல்ல, அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. நீங்கள் சமையலம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த டைமில் கரெக்டாக வேணு வீட்டுக்கு வந்துடுறாரு.
அதனால பாரதிட்ட ஹேமா சொல்ல வந்ததை சொல்லாம விட்டுறாங்க. அடுத்ததா ஹேமா பாரதிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு டாடி அப்படின்னு சொல்றாங்க. என்ன சர்ப்ரைஸ் ஹேமா அப்படின்னு பாரதி ரொம்ப ஈகரா கேக்குறாரு. அப்ப ஹேமா சொல்றாங்க, எங்க ஸ்கூல்ல நடந்த எஸ்ஏ காம்படிஷன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் டாடி அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாரதி. என்ன டாபிக்ல எஸ்ஏ எழுதுன அப்படின்னு கேக்குறாரு. டாடியை பத்தி தான் எஸ்ஏ எழுத சொன்னாங்க அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. அப்படியா, அப்படி என்ன எழுதுன அப்படின்னு பாரதி கேக்குறாரு. அதெல்லாம் சஸ்பென்ஸ், நீங்க ஸ்கூலுக்கு வாங்க, அங்க வச்சுதான் நான் உங்ககிட்ட காமிப்பேன் அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. ஆனா லட்சுமி இந்த எஸ்ஐ காம்படிஷன்லயே கலந்துக்கவே இல்லை டாடி அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. ஏன் அவ கலந்துக்கல அப்படின்னு பாரதி கேக்குறாரு. நான் என்னோட அப்பாவை பார்த்ததே கிடையாது, அவர் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது, நான் எப்படி இந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கலந்துக்கவே இல்லை டாடி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அவங்க அப்பா கூட இருக்கிறாங்க, நான் மட்டும் என்னோட அப்பா கூட இல்லைன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுவா டாடி அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. அதை கேட்ட உடனே பாரதிக்கும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.